Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைக்யூவோட எபிசோட் 23க்கான எக்ஸ்பிளனேஷன் தான். போன எபிசோடோட எண்டிங்ல தான் செகண்ட் செட் கராசனோ டீம் எடுத்திருப்பாங்க. தேர்ட் செட்டுக்கு வாங்கடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்காவா இறங்கியிருப்பான். இப்போ அப்படியே ஹினாட்டாவும் நினைச்சுக்கிட்டு இருக்கான் இதுதான் லாஸ்ட் செட். இப்போ நாங்க பாலை விட்டோம் அப்படின்னா இது இங்கே முடிஞ்சிடும். இப்போ அப்படியே மேட்ச் நடந்துகிட்டு இருக்குது. டைச்சி வந்து ஃபர்ஸ்ட் டச் ரிசீவ் பண்றான். காகியமா வந்துட்டு ஹினாட்டாக்கு தான் செட் பண்ண ரெடி ஆகுறான். ஹினாட்டாவும் ஏர்ல வந்து நின்றுறான். அவங்க டீம் பிளாக்கர் அப்பதான் யோசிச்சு பாக்குறான் அவங்க வெளியே நின்று என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு. அவங்க இப்ப அவங்களோட சிக்னல்ஸை மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவா சொல்லிக்கிட்டு இருப்பான். வைக்கவாவும் ஆமா இது சிம்பிளான சிக்னல் தானே சோ அவங்க மாத்தி இருக்கலாம் அப்படின்றான். கிண்டாச்சி வந்துட்டு இல்ல ஏதாவது ஒரு சின்ன ஹிண்டாவது இருக்கும் அப்படின்றான். அவங்க டீமோட 2ஆம் நம்பர் பிளாக்கரும் சொல்றான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் நார்மலா பாலை பார்த்துட்டு ஏறினா அப்படின்னா அது நார்மல் அட்டாக் தான். பாலை பார்க்காம முதல் ஜம்ப் பண்ணிட்டா அப்படின்னா அது சூப்பர் ஃபாஸ்ட் அட்டாக் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அப்படின்றான். எல்லாருமே இப்படி நம்பர் 10 பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. கோச் வந்துட்டு நம்பர் 10 அப்படின்னு சொல்றப்ப வைக்கவா வந்து ஊடால பேச ஆரம்பிச்சிடறான். அந்த பொடி பையன் ஜஸ்ட் ஒரு டீகாய் மட்டும் தான், அதை யாரும் மறந்துட வேணாம் ஓகேவா கைஸ் அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாம் ஓகே அப்படின்றாங்க. இப்போ ஹினாட்டா அடிக்கிறப்ப கிண்டாச்சி கையில பட்டு பால் ரொம்பவே ஸ்லோவாயிடுது. வெளியே இருந்த கண்ணாடி போட்ட சீனியர் பேரு என்னோட ரொம்ப நேரமா ரேலி போய்கிட்டு இருக்கு அப்படின்றாரு. அதுக்கு இன்னொருத்தர் வந்துட்டு ஆவரேஜா பாக்குறப்ப ஆபிசோ சைடுல தான் இப்ப டிஃபென்ஸ் பிளாக் ரெண்டுமே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றாரு. அவங்க டீம்ல இருந்து இப்ப சென்டர்ல இருந்து ஒருத்தர் அடிக்கிற மாதிரி வந்துட்டு சூக்கி மாதிரி அப்படியே ஒரு டிராப் வச்சிடறான். ஆனா நிஷினோயா டைவர்ட்ஸ் எடுத்துறான். வெளிய இருந்த சீனியர் பிளேயர் ஆமா நம்ம டீம்ல அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு லிபரும் இருக்கிறான், டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. காகியமா வந்துட்டு அதை ஆசைக்கு செட் பண்றான். ஆசைக்கு செம்ம பவர்ஃபுல்லா அடிக்கிறான். பட் ஒய்காவா அதை ரிசீவ் பண்றான் ஃபர்ஸ்ட் டச். சரி செட் ஃபர்ஸ்ட் டச் எடுத்துட்டு இனிமே செகண்ட் டச் யாரும் இல்ல செட்டர் போட அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒய்காவா வந்துட்டு உன்னை நம்பி தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். அந்நேரம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிப்ரோ வந்து செட் பண்றான். அட்டாக்ல எனக்கு வெளியே மிதிச்சு உள்ள வந்து ஜம்ப் பண்ணி செட் பண்றான். அதை ஒய்காவா அடிச்சு புதைச்சிட்டு போயிடுறான் நம்ம கோட்டுக்குள்ள. கோச் யூகேன் சொல்றாரு நான் கெஸ் பண்ணது கரெக்ட் தான் போல, நான் முதல்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த லிப்ரோ உண்மையிலேயே ஒரு ஆக்சுவலான செட்டரா இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா ஏன்னா லிப்ரோ வந்து அட்டாக்ல எனக்கு உள்ள வந்து செட் பண்ணி அதை யாராவது அடிச்சாங்க அப்படின்னா அது இல்லீகல், அப்படி பண்ண முடியாது. லிப்ரோ வந்துட்டு அட்டாக்ல எனக்கு வெளியே இருந்து தான் செட் பண்ண முடியும். அதனாலதான் அவன் நேக்கா அப்படியே அட்டாக்ல எனக்கு வெளியே மிதிச்சு உள்ள ஜம்ப் பண்ணி செட் பண்ணி இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. கண்ணாடியும் சொல்றாரு ஆபி ஜோசப் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய பவர் ஹவுஸா இருக்காங்களே அப்படின்ட்டு. இப்போ வைக்காவா தான் சர்வீஸ் போடுறான். அதை டைச்சி வந்து எப்படியோ ரிசீவ் பண்ணிடுறான். காகியமா வந்துட்டு ஆசைக்கு செட் பண்றான். ஆசை அடிக்கிறத அவங்க டீம்ல இருந்து 3ஆம் நம்பர் பிளேயர் ஒருத்தர் ரிசீவ் பண்ணிடுறான். ஆனா அது ஃபர்ஸ்ட் டச்லயே நெட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்குது. ஹினாட்டாவும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ஏறான். ஆனா திடீர்னு வைக்காவா வந்து அந்த பாலை போக விடாம பிடிச்சு செட் பண்ணிடுறான். அவங்க டீம் அட்டாக்கர் வந்து அடிச்சு பாயிண்ட் வாங்கிடுறான் இந்தாங்கடா அப்படின்ட்டு. நெட்டுக்கு இவ்வளவு க்ளோஸான பாலை செட் பண்ணிட்டானா இவன் அப்படின்ட்டு காகியமா சாக்கோட பாத்துக்கிட்டு இருக்கான். ஹினாட்டா வந்துட்டு வேற லெவல் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ டைம் அவுட் கேட்டு வெளியே நின்னுட்டு இருக்காங்க. கோச் வந்து நம்ம டீம்ல பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க எல்லாரும் சூப்பரா விளையாண்டுட்டு இருக்கீங்க. இப்போ சென்டரை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி விளையாடாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் இந்த கோட்டோட ஃபுல் வித்தை யூஸ் பண்ணுங்க, எல்லா இடமும் ஓடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ பாயிண்ட் வந்து ஆபி ஜோசப் 13 கராசுனோ 10 சொல்லி இருக்குது. பால் ரேலி ஆகிட்டு இருக்கப்ப சூக்கி வந்துட்டு ஒரு டிராப் வைக்கிறான். அதை ஈவாய்சி மேல ரிசீவ் பண்ணல, பாயிண்ட் நம்ம டீமுக்கு வருது. ஹினாட்டா வந்துட்டு இது உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்குது. ஆபி ஜோசப் டீம் வேற லெவல்ல இருக்காங்க, நான் இவங்க கூட விளையாடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறான். ஹினாட்டா எப்படி அதே நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப சுகார் வந்துட்டு ஹே ஹினாட்டா அப்படின்னு கூப்பிடுறான். ஹினாட்டா திரும்பி என்னன்னு கேட்கறான். உனக்கு இப்ப கோச் சொன்ன ஞாபகம் இருக்குல்ல அப்படின்ட்டு சுகாரா கேட்கறான். அதுக்கு ஹினாட்டா வந்துட்டு ஞாபகம் இருக்கு, கோட்டோட ஃபுல் வித்தை யூஸ் பண்ணணும் அதானே அப்படின்றான். அடுத்து அப்படியே டனக்கு அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்கி தரேன். இதெல்லாம் வைக்காவ பார்த்துட்டு எனக்கு இது சுத்தமா பிடிக்கலையே, எப்பெல்லாம் இந்த பொடிப்பைய கோட்டுக்குள்ள வர்றானோ அப்பெல்லாம் எனக்கு உண்மையிலேயே ஏதோ ஒரு பயம் வருது. இப்போ அப்படியே பால் ரேலி ஆகிட்டு இருக்குது. வைக்காவ வந்துட்டு செட் பண்றான். அவங்க டீம் 3ஆம் நம்பர் அட்டாக்கரும் பவர்ஃபுல் அடிக்கிறான். பட் இருந்தாலும் காகியமா கையில பட்டு பால் ஸ்லோவா ஆயிருது. சூப்பர் பிளாக்டா அப்படின்னு சொல்லிட்டு டனக்கு அப்படியே மெதுவா பாலை ரிசீவ் பண்ணி தரான். ஹினாட்டாவும் ஓடுறதுக்கு முன்னாடி கோட்டோட ஃபுல் வித்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைடா ரொம்ப தூரம் ஓடுறான். வைக்காவ வந்துட்டு ஐயோ இதை பிராக்டிஸ் மேட்ச்ல பண்ணானே அதே பண்ண போறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப ஹினாட்டா அவ்வளவு தூரம் ஓடி போய் டம்னு அடிச்சு முடிச்சிடறாங்க. ஒரு செகண்டுக்கு அந்த ஸ்டேடியமே அப்படியே பின் டிராப் சைலன்ஸா இருக்குது. ரெஃபரி அடுத்து விசில் பண்ணதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த ஸ்டேடியம் அப்படியே தெரிச்சுட்டு கத்துறாங்க. வைக்காவும் ஹினாட்டா அண்ட் காகியமாவை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் மறுபடியும் ஒன்னாயிட்டாங்க, இவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் இருக்க விடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். இப்ப அவங்க டீமோட 3ஆம் நம்பர் அட்டாக்கர் அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்கி தரான். வைக்காவும் நினைக்கிறான் எப்படியா இந்த ரொட்டேஷன் வேமா சுத்தி விடணும், என்னால முடிஞ்ச அளவுக்கு இவனை பேக் ரோக்கு அனுப்பணும் அப்படின்னு ஹினாட்டாவை பார்த்து நினைச்சுக்கிட்டே இருக்கான். அப்படியே நினைச்சிட்டு இருப்ப ஹினாட்டா மறுபடியும் அதே மாதிரி ஒரு அட்டாக்கிங் பண்றான். அவங்க லிப்ரோ எப்படியோ டைவர்ட்ஸ் எடுத்து விட்டுறான். அதை இன்னொருத்தையும் பறந்து போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்து விட்டுறான். வெளியே மேட்ச் பார்த்துட்டு இருந்த பொண்ணுங்களும் என்னது இப்ப பால் கிரவுண்டை ஹிட்டே பண்ணலையா, அந்த அளவுக்கு வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியே உள்ள பால் போகுது. நிஷினோயா வந்துட்டு அதை ஈஸியா ரிசீவ் பண்ணி தர்றான். ஈவா வந்துட்டு மறுபடியும் அங்கிட்டு போறானா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கான். காகியமா செட் பண்ணும்போது ஃபுல் கோட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டனகாக்கு செட் பண்ணிடுறான். டனகா அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்கி தந்துடுறான். அடுத்து ஹினாட்டா மறுபடியும் அதே மாதிரி ஓடி வந்து ஏறான். வெளியே இருந்த பொண்ணுங்களும் இந்த பொடிப்பை உண்மையிலே வேற லெவல்ல இருக்கானே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பக்கத்துல இருந்த அந்த சீனியர் பிளேயரும் வாலிபால்ன்றதே அப்படிதான், இந்த கேமை பொறுத்தவரை நான் ஸ்டாப்பா ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இது கிட்டத்தட்ட கிராவிட்டியோட ஃபைட் பண்ற மாதிரி தான், ஏமாத்துறதுக்கும் குதிக்கணும், பிளாக் பண்றதுக்கும் குதிக்கணும், ஸ்பைக் பண்றதுக்கும் குதிக்கணும். அப்படி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது டனகா வந்து பிளாக்ல அடிச்சிடறான். அதை நிஷினோயா டைவ் அடிச்சு ரிசீவ் பண்ணிடுறான். அப்படியே பால் ஹைட்டா போய்கிட்டு இருக்குது. நேரம் அந்த சீனியர் பிளேயர் சொல்றாரு பால் ரொம்ப நேரம் ரேலி ஆகிட்டு இருக்கிறப்ப அது ஒரு பிளேயரை ரொம்பவே அன்கம்ஃபர்டபிள் ஆக்கிரும் அண்ட் நம்மள திங்க் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன் ஆயிரும். ஆமா ஒரு ரேலி ரொம்ப நேரம் போறப்ப அது ரொம்பவே நம்மள டயர்ட் ஆக்கி விட்டுரும் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு. ஹினாட்டா அப்படியே ரொம்ப மூச்சு அடைச்சு போய் நின்னுகிட்டு இருக்கிறான். அப்படியே சென்ட் இட் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். நான் ஒரு செகண்ட் ஸ்லோ ஆனாலும் என்னால ஹிட் பண்ண முடியாது, அதுவும் என்னோட ஹைட்டுக்கு நான் ஃபுல் ஜம்ப கொடுக்கல அப்படின்னா என்ன அந்த சுவர் வந்து மறுபடியும் தடுத்துடும்,
அதனாலதான் நான் ஜம்ப் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன், நான் கோர்ட்டுக்குள்ள ரொம்ப நேரம் இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்றான். உன்னை அடிக்க விட மாட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம்ல 2ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் 2 பேருமே பிளாக் ஏறாங்க. காகியமாவும் பால் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் ஃபுல் கோர்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசைகின்னு சொல்லிட்டு ஆசைக்கு செட் பண்றான். ஆசைக்கு பேக் ரோல இருந்து செம்ம பவர்ஃபுல்லா அடிக்கிறான். ஒய்காவா கையில பட்டு பால் தெரிச்சுக்கிட்டு உள்ள விழுது. இப்போ பாயிண்ட் வந்து டேபஜோசை டீம் 15, கராசனோ 15 சொல்லி இருக்காங்க. ஒரு டைம் அவுட் ஆகுது. கராசனோல எல்லா பிளேயர்ஸுக்கும் ரொம்பவே மூச்சு வாங்கிட்டு நிக்கிறாங்க. யாமகுச்சி இதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் செட் செகண்ட் செட்டை விட இந்த செட்ல ரொம்பவே ரேலி அதிகமா போய்கிட்டு இருக்குது. இது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம் தான். ஆனா இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஆபேஜ் சொசைட்டியோட கோச்சிங் கேட்கிறாரு, இந்த பிராட் ஜம்புக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, இந்த 10ஆம் நம்பர் எப்படி ஸ்டாப் பண்ண போறீங்க, இது ஒன்னும் ஜோக்லாம் கிடையாது, கண்டிப்பா ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்றாரு. ஒய்காவுக்கு அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு சொல்லி புரியாம யோசிச்சுட்டு நிக்கிறான். நேரம் அந்த கோச் வந்து சொல்றாரு, இது ஜஸ்ட் சிம்பிளான மூவ் தான், எடுங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து டைம் அவுட் முடிஞ்சு பால் ரேலி ஆகிட்டு இருக்கப்ப டனாக்கா அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்கி தரா. நேரம் காகியா மாத்திட்டு இன்னும் ஒரு ரொட்டேஷன் தான் இருக்கு, ஹினாட்டா பேக் ரோ போயிருவானே அப்படின்னு யோசிச்சுட்டு ஹினாட்டாவை கூப்பிடுறான். நீ ஓகேவா தானே இருக்கு அப்படின்னு கேட்கறான். ஹினாட்டா வந்துட்டு நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்போ உன்னால முடிஞ்ச அளவுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்துரு இந்த ரொட்டேஷன்ல அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்து நிஷினோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டச் ரிசீவ் பண்ணி தரான். காயமா செட் பண்ண ரெடி ஆகுறான். கினாட்டாவும் அந்த பக்கம் ரொம்ப தூரம் ஓடுறான் வழக்கம் போல அந்த பிராட் ஜம்ப் பண்ண. ஆனா இந்த வாட்டி அவங்க பிளாக்கர்ஸ் அசைய கூட இல்ல, அங்கேயே நின்னுகிட்டு இருக்காங்க. வரவே இல்ல ஹினாட்டாக்கு பிளாக். டனகாவும் பிளாக்கே இல்ல, அடிச்சிடறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவங்க டீம்ல ப்ரோ ஹினாட்டா அடிக்க வரத பாத்துக்கிட்டே நிக்கிறான். அடிச்சதுக்கு அப்புறம் கரெக்டா ரிசீவ் பண்ணிடுறான், வெரி ஈஸி அப்படின்ட்டு. ஹினாட்டா காயமா 2 பேருக்கு செம சாக்காய் போயிடுச்சு. டைசி நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க பிளான் பண்ணி தான் பிளாக் வராம இருந்திருக்காங்க அப்படின்னு. அப்படியே செகண்ட் டச் ஒய்காவா கைக்கு போகுது. ஒய்காவா ஒரு கையில உள்ள அமுக்கி விட்டுறான். நிஷினோவால எடுக்க முடியல, பாயிண்ட் அவங்க டீமுக்கு போயிருது. அடுத்து இப்போ ஒய்காவா சர்வீஸ் போட போறான். செம பவர்ஃபுல்லா அடிக்கிறான். பால் வந்து நெட்ல பட்டுருது. ஐயோ நெட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒய்கா ஒரு சாக்கோட இருக்கான். பட் நெட்ல பட்டு லைட்டா இந்த பக்கம் நம்ம டீமுக்குள்ள வந்துருது. நம்ம டீம்ல விட்டுறாங்க, பாயிண்ட் அவங்க டீமுக்கு போயிருது. கோச் வந்துட்டு பரவாயில்ல விடுங்க, இது ஜஸ்ட் ஃப்ளோக்கு தான், இன்னும் ஃபோக்கஸ்டா இருங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து மறுபடியும் ஒய்காவா வந்துட்டு செம பவர்ஃபுல்லா அடிக்கிறான். நிஷினோ இந்த இடத்த ரிசீவ் பண்றான். ஆனா கொஞ்சம் தப்பா தான் ரிசீவ் பண்றான். இந்த இடத்த யாராவது வந்து கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். காகியமாவை நான் பாத்துக்கிறேன்றான், ஆசையை நான் பாத்துக்கிறேன்றான். நடுவில் வந்ததுக்கு அப்புறம் எப்படியோ காகியமா ஏதோ லைட்டா தூக்கி விட்டுறான். ஆசையை டச் மெதுவா தான் உள்ள தள்ள முடியுது. அடுத்து அவங்க டீம்ல இருந்து அடிக்கிறாங்க, அதை டனக்கா ரிசீவ் பண்றான். அடுத்து இந்த பக்கம் இருந்து ஆசையை மறுபடியும் அடிக்கிறான். அவங்க டீம்ல இப்போ அதை ரிசீவ் பண்றான். வெளியே இருந்த பொண்ணுங்க என்ன இந்த ஒரு பாயிண்ட் இவ்வளவு நேரம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ரேலி தான் இந்த மொமெண்ட் யாருக்கு கிடைக்க போகுதுன்றதே முடிவு பண்ண போகுது அப்படின்னு அந்த சீனியர் பிளேயர் சொல்றாரு. ஹினாட்டாவும் கத்திக்கிட்டே பிளாக் ஏறான், கிண்டாய்ச்சி அடிக்கிறான். இருந்தாலும் ஆசையை அதை ஓடி போய் இந்த மொமெண்டம் நான் விடக்கூடாது, இந்த பாயிண்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து எடுக்கிறான். நிஷனே வந்துட்டு செகண்ட் டச் வைக்க ரெடியா இருக்கிறான். தேர்ட் டச் யாருக்கு வைக்கலான்னு பார்த்தா ஹினாட்டா வந்துட்டு சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். நிஷனே வந்துட்டு இந்த ஹினாட்டா அடி அப்படின்னு சொல்லிட்டு போடுறான். நம்ம டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் ஹினாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அந்த டீம்ல இருக்க எல்லாரும் பிளாக் பண்ணுங்கடா அப்படின்னு கத்துறாங்க. ஹினாட்டா அடிக்கிறத 3 பேர் ரெண்டு பொத்தி போட்டுறாங்க. பொத்திட்டு யான்னு சொல்லிட்டு செம்ம கொடூரமா கத்துறாங்க. பாயிண்ட் வந்துட்டு இப்ப ஆபேஜ் சொசைட்டி டீம் 19, கராசுனோ 16 சொல்லி இருக்குது. அடுத்த பால் ரேலி ஆகிட்டு இருக்க இப்ப ஆபேஜ் சொசைட்டி டீம்ல இருந்து ஒருத்தர் நெட் டச் ஆயிடுறான். சோ பாயிண்ட் கராசுனோ டீமுக்கு வருது. இப்ப ஹினாட்டா சர்வீஸ் போட்டு நிக்கிறான். ஒய்காவும் இதை பார்த்துட்டு சூப்பர், இவன் பேக் ரோக்கு போயிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். வெளியே இருந்த அந்த கண்ணாடி சீனியர் சொல்லிட்டு இருக்காரு, ஐயோ இது ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாங்கன்னா 20 பாயிண்ட் போறாங்க, அடுத்த மொமெண்டம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிரும், ஏதாவது பண்ணுங்கடா கராசுனோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அந்நேரம் இன்னொருத்தர் வந்துட்டு டே அங்க பாரு அப்படின்றாரு. என்னடான்னு பார்த்தா 10ஆம் நம்பர் பிளேயருக்கு பதிலா ஒருத்தன் சப்ஸ்டிட் மாற நிக்கிறான். யாரடான்னு பார்த்தா நம்ம யாமகுச்சி. அவருக்கு தூக்கி வாரி போட்டுறது, என்னது யாமகுச்சியை சர்வீஸ் அடிக்க யூஸ் பண்ண போறாங்களா அப்படின்ட்டு அந்த கோச் தலையை என்னடா நினைச்சிட்டு இருக்கான். அவனே ஏதோ ஒரு வாட்டி ஃப்ளூக்ல அடிச்சிருக்கான், அதை போய் இவன் நம்பிக்கிட்டு எதுக்குடா இப்படி பண்றான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. இவர் கண்ணாடி புலம்பிக்கிட்டு இருக்காரு. கோச்சுக்கு பின்னாடி இருந்துட்டு யாமகுச்சி இப்ப இந்த மொமெண்டம் சேஞ்ச் பண்ணி கொடு அப்படின்றாரு. யாமகுச்சி உள்ள போறப்பே நினைக்கிறேன் இந்த லைனை தாண்டி நான் போயிட்டேன் அப்படின்னா அது வேற உலகம் அப்படின்னு சொல்லிட்டு லைனை தாண்டி அவன் உள்ள போறான். உள்ள அப்படியே எல்லாம் ரத்த கலவரமா இருக்குது. என்னடா இது டெம்பரேச்சர் கூட இந்த சைடு ரொம்ப டிஃபரெண்டா இருக்குது அப்படின்னு யாமகுச்சிக்கு ரொம்ப பயமாயிருது. உள்ள வந்ததுக்கு அப்புறம் டைச்சியும் பரவாயில்ல சூப்பரா போடு அப்படின்றான். டனகாவும் அப்படியே சொல்றான், ஆசையும் அப்படியே சொல்றான், நம்ம காகியமா எல்லாருமே நல்லா போடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா மனசுக்குள்ள வஞ்சகத்தை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. டனகா வந்துட்டு ஐயோ இப்படி மாதிரி சிச்சுவேஷன்ல சர்வீஸ் கொடுத்தா அவனே பயப்படுவானேடா அப்படின்னு டனகா நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆசை வந்துட்டு என்னது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், அதுவும் ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படா இந்த சிச்சுவேஷன்ல கொடுக்க, இந்த கோச்சுக்கு அறிவே இல்லை அப்படின்ற மாதிரி டைச்சி நினைச்சிட்டு இருக்கான். வெளியே சப்ஸ்டிட்யூட்ல நின்னுகிட்டு இருந்த பிளேயர்ஸ் எல்லாரும் யாமகுச்சி என்கரேஜ் பண்ற மாதிரி ஒன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் போட்டு காட்டுறாங்க. யாமகுச்சி சர்வீஸ் போற இடத்துல நின்னுகிட்டு பால் அப்படியே தரையில தட்டுறான். அவன் காலில் பட்டு பால் அந்த பக்கம் வருது. ஐயோ பால் போச்சு அப்படின்ட்டு அவன் ஒரு பக்கம் ஓடுறான் பால் தேடி. வெளியே நின்னுகிட்டு இருந்த சீனியர் பிளேயர் இப்ப ரொம்ப பயத்துல இருக்காங்க அப்படின்றாரு. அதுக்கு அந்த கண்ணாடியும் சொல்றாரு, ஆமா யாரா இருந்தாலும் இந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் இருக்கும். வாலிபாலை பொறுத்தவரை எப்பவுமே டீமோட தான் நின்னுகிட்டு இருப்போம். ஆனா சர்வீஸ் அடிக்க போறப்ப மட்டும் தான் நம்ம ஏதோ தனிமர மாதிரி அங்க போய் நிக்க வேண்டியதா இருக்கும். அண்ட் எல்லாருமே நம்மள மட்டும் தான் பாப்பாங்க. நேரம் யாமகுச்சி அவனுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருக்கான், இதான் நீ ப்ரூவ் பண்றதுக்கான நேரம், அடிச்சிடறா கைப்புள்ள அப்படின்ட்டு பாலை மெதுவா தூக்கி போடுறான். லைட்டா 2 ஸ்டெப் ஓடி வந்து அப்படியே லைட்டா ஜம்ப் பண்றான். இதை ஒய்காவா ஈவாவெல்லாம் பார்த்துட்டு என்னது ஜம்ப் ஃப்ளோட்டா அப்படின்ட்டு ஷாக்கோட இருக்காங்க. அவன் அப்படியே பாலை தட்டுறான். உள்ள போயிடு அப்படின்னு நினைக்கிறான். பால் அப்படியே டேப்ல பட்டு நம்ம டீமுக்குள்ளே விழுந்துருது. பால் நெட்ல விழுந்துருது. பாயிண்ட் வந்துட்டு பேபேஜோசா 20, கராசுனோ 17 சொல்லி இருக்குது. இவன் வந்துட்டு எல்லாரும் சாரி கேட்டுட்டு இருக்கான். எல்லா பிளேயர்ஸ் வந்துட்டு பரவாயில்ல இருக்கட்டும் விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவன் அப்படியே கோட்டை விட்டு வெளியே போயிட்டு இருக்கும்போது டைச்சி வந்துட்டு யாமகுச்சி அப்படின்னு கூப்பிடுறான். ஓ சாரி கேப்டன் அப்படின்னு சொல்றான். இவனும் அடுத்த வாட்டி
சர்வீஸ் போட ரெடி ஆயிரு அப்படின்னு டைச்சி சொல்றான். இவனும் மனசுக்குள்ளே அடுத்த வாட்டியா எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு டைச்சிட்ட சொல்றான். ஆபியஸ் டீமோட கோச் நினைக்கிறாரு என்ன திடீர்னு கராசனோட மூடு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. நம்ம கோச் நினைக்கிறாரு கேப்டன் உண்மையிலே வேற லெவல் தான், எப்போ என்ன சொல்லணும்னு சொல்லி கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கான் அப்படின்றாரு. நம்ம டனகா வந்துட்டு என்ன இன்னைக்கு திடீர்னு இப்ப எனக்கு ஸ்ட்ரெஸ் குறைஞ்ச மாதிரி இருக்கே அப்படின்றா. ஆசை வந்துட்டு ஆமா இப்ப எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்கு அப்படின்னு அவனு சொல்றான். அடுத்து டனகா பவர்ஃபுல்லா அவங்க லிப்ரோ கையில அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்குறான். டைச்சி நினைச்சுக்கிட்டு இருக்கான் இந்த கேமை வின் பண்ண எனக்கு கிடைக்க போற பிரைஸ் இன்னொரு மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம்ல இருந்து சென்டர்ல இருந்து ஒரு பவர்ஃபுல்லா அடிக்கிறான். அதை அப்படி ரிசீவ் பண்ணி தரான் சூப்பரா. வெளியே இருந்த சீனியர் கண்ணாடி நினைச்சுக்கிட்டு இருக்காரு இதை பாக்குறப்ப எனக்கு ஆபிஜோசாயோட சட்டையை பிடிக்க அவங்க ட்ரை பண்றாங்க, ஆனா நம்ம கை அவ்வளவு தூரம் போக மாட்டேங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே ஆசையை அடிக்கிறான். அதை ஒய்காவா ரிசீவ் பண்றான். குனிமி அவங்க டீமோட ஒரு பிளேயர் அவன் வந்துட்டு அதை உளுந்து ரிசீவ் பண்றான். அப்படியே நம்ம டீமுக்குள்ள வருது. இந்த பக்கம் டனகா வந்துட்டு அடிக்கிறான், ஆனா அவுட் அடிச்சிடறான். சோ பாயிண்ட் இப்ப ஆபிஜோசா டீமுக்கு போகுது. இப்ப பாயிண்ட் வந்துட்டு ஆபிஜோசா 22 கராசுனா 19 சொல்லி இருக்குது. அந்நியார சென்டர்ல சூக்கி அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்கி தரான். அடுத்து மறுபடியும் ரிவெஞ்ச் தர மாதிரி அவங்க டீம்ல இருந்து ஒருத்தர் அடிச்சு பாயிண்ட் வாங்குறான். அடுத்து அப்படியே ரேலியா கிட்ட இருக்கு அவங்க டீம்ல இருந்து மறுபடியும் இன்னொருத்தர் அடிக்கிறான். அது ஆசை வந்துட்டு அவுட் நினைச்சு விடுறான். பால் பின்னாடி போய் அவுட்ல விழுந்துருது. சோ பாயிண்ட் மறுபடியும் நமக்கு வருது. பாயிண்ட் 23 21 சொல்லி இருக்குது. அடுத்த ஒரு ரேலியில டனகா கைக்கு பால் போது டனகா செம்ம பவர்ஃபுல்லா அடிக்கிறான். இருந்தாலும் அவங்க டீம்ல அதோட பவர்ஃபுல்லா பிளாக் பிடிக்கிறாங்க. பால் கீழே நோக்கி போய்கிட்டு இருக்குது. இல்ல இந்த பால் நான் கிரவுண்ட்ல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சு டனகா எடுக்கிறான். அதே ஹினாட்டா எப்படியோ உளுந்து ஒத்த கையில உள்ள தள்ளி விட்டுறான். பால் டேப்ல பட்டு அவங்க டீம் சைடுல விழுந்துருது. சோ பாயிண்ட் நமக்கு வந்துருது. இன்னும் ஒரு பாயிண்ட் தான் பிடிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே காயமா சர்வீஸ் பண்றான். அவங்க டீம்ல ஒருத்தர் ரிசீவ் பண்ணி அட்டாக்கிங் லிப்ரோ வந்து செட் பண்றான். அதை அட்டாக்கிங் பண்றாங்க. டைச்சி வந்துட்டு மறுபடியும் விடாம ரிசீவ் பண்றான். நான் இந்த கேம்ல தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிசீவ் பண்ணி தந்தான். காகியமா வந்துட்டு நான் இந்த கேம்ல தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்றான். டனகாவும் நான் இந்த கேம்ல தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறான். டனகா அடிக்கிறத அவங்க டீம்ல ஒருத்தர் ரிசீவ் பண்றான். டைச்சி வந்துட்டு ஆனா அவங்களும் இப்ப அதே தான் நினைக்கிறாங்க போல அப்படின்றான். இப்போ ஒய்காவா செட் பண்றான். அவங்க டீமோட 2ஆம் நம்பர் அடிச்சிடறான். பாயிண்ட் ஆயிடுது அவங்க டீமுக்கு. மறுபடியும் அந்த கை டி ஷர்ட் தொடாமே போயிடுது. ஆபிஜோசா இப்ப மேட்ச் பாயிண்ட்ல இருக்காங்க 24-22 சொல்லி. கராசனோ டீம்ல எல்லாம் டயர்டான மாதிரி மூச்சு விட்டு நிக்கிறாங்க. அந்நேரம் பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது. நிஷினோயா தான் கத்துறான். என்னடா எதை நினைச்சா பயப்படுறீங்க வாங்கடா ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்பதான் எல்லாரும் அப்படியே சிரிக்கிறாங்க. ஆசைக்கு இப்ப அப்படியே லைன் டு லைன் அடிச்சு ஒரு பால் ஏத்தி பாயிண்ட் வாங்கி தரான். இப்ப டனகா கைக்கு சர்வீஸ் போது இப்ப நான் இந்த பாலை மிஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த மேட்ச் இங்கே ஓவர் ஆயிரும் அப்படின்னு நினைச்சிட்டே சர்வீஸ் அடிக்கிறான். அவங்க டீமோட லிப்ரோ அதை கரெக்டா செட்டர் கைக்கே ரிசீவ் பண்றான். போச்சுடா ஃபாஸ்ட் அட்டாக் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு டனகா ரெடியா நின்னுட்டு இருக்கான். என்ன ஆனாலும் இந்த பாலை நான் கிரவுண்ட்ல மட்டும் ஹிட் ஆக விடக்கூடாது, எப்படியாவது வாங்கிடணும், அட்லீஸ்ட் என் மேலேயாவது பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெஞ்சிலே பால் வாங்குறான். ஆனா அது ஃபர்ஸ்ட் வச்சு ஆப்பனன்ட் கோர்ட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்குது. ஒய்காவா வந்துட்டு ஜம்ப் பண்ணி பிளாக் பண்ண மாதிரி வரான். திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு கை வருது. ஒரே ஒரு கையை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மறைக்கிறான். அது நம்ம காயமா தான். ஒய்காவுக்கு செம்ம சாக்க போச்சு. என்னது ஒத்த கையில செட் பண்ண போறானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காயமா ஒரு கையில அப்படியே லைட்டா மட்டும் தூக்கி விடுறாத. அந்த கொஞ்சம் ஹைட் போதும் ஹினாட்டா பாலை புதைக்கிறதுக்கு ஏறி வந்து செம்மையா ஒரு ஷாட் அடிக்கிறான். இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது அப்படின்ற மாதிரி ஆபிஜோசாயோட சட்டையை பிடிச்சிட்டாங்க. மேட்ச் பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. நம்ம டீம் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ல இதுக்கான கன்க்ளூஷன் தெரிஞ்சிடும், யார் வின் பண்ண போறா. அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போட்டு உங்களோட தாட்ஸ் இந்த எபிசோட் பத்தினதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.